தனித்துவம் வாய்ந்த முத்திரைகள் வரிசையில் நம்ம இன்னைக்கு இன்னொரு முத்திரை பார்க்க போகிறோம். அதன் பெயர் அச்சால அக்னி முத்திரை. இதை வைக்க போகிறது எங்கன்னா இந்த அக்னிஸ்தானமாக இருக்கு இல்லையா, மணிப்பூர சக்கரம், அது முன்னாடி வைக்க போகிறோம். என்ன மாதிரி செய்யணும் முத்திரையை ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துக்கலாம். அதை இந்த 3 விரலையும் இப்படி மடித்து இதை கொண்டு வந்துடுறோம். இந்த கட்டை விரல் இதுக்கு மேலே போகுது, இந்த 2 ஆட்காட்டி விரலும் ஒன்று தொட்டுக்கிட்டு இப்படி இருக்குது. இதுதான். இதை மணிப்பூர சக்கரத்துக்கு முன்னாடி வச்சு இந்த மாதிரி முன்பக்கமாக இதை நீட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை ஒரு நார்மலாக ஒரு எப்போ முத்திரை பண்ணாலும் முதல்ல ஒரு 3 தடவை நல்ல ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 10லேருந்து 15 நார்மல் ப்ரீதிங் பண்ணலாம். இந்த முத்திரை என்ன பண்ணுது? நம்மளுடைய ஜீரண மண்டலோட சக்தி அதிகரிக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஜீரண சக்தி, மனத்தோட ஜீரண சக்தி, இதில் ஒரு அருமையான இணைப்பு இருக்குது பாருங்கள். நம்ம மனத்துக்கு ஒரு ஜீரண சக்தி, எந்த நிகழ்வு நடந்தாலும் வாழ்க்கையில் எந்த அனுபவம் வந்தாலும் அதையும் ஜீரணிக்கணும் இல்லையா? சிலது நம்மளுக்கு பிடிச்சதாக இருக்கும், அது திருப்பி திருப்பி நடக்காதான் மனசு அசைப்போடும். சிலது பிடிக்காத விஷயம், அதையும் செரிக்கணும், ஜீரணித்து மன்னித்து மறந்து விட்டுடணும். அதுக்கும் இந்த முத்திரை தான் உதவுது. அச்சால அக்னி முத்திரை. பேரே கேட்டால் அச்சான்னு வருது. இதை பண்ணணும். இப்படி வச்சு பண்ணும் பொழுது இதுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கலாம். என்னுடைய சுத்திகரிக்கும் நெருப்பானது என்னுடைய வைட்டாலிட்டி, அதாவது என்னுடைய பிரகாசமான உயிர் சத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கிலீஷில் சொல்ல போனால் மை பியூரிஃபையிங் ஃபயர் பூஸ்ட் மை ரேடியன்ட் வைட்டாலிட்டி. அதாவது என்னை சுத்திகரிக்கிற அந்த நெருப்பு இருக்குல்ல, அது எனக்கே ஒரு பிரகாசமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை இது வெளிப்படுத்துது. அதுதான் சொல்ல போகிறோம். சொன்னால் நம்மளுடைய அனுபவங்களையும் நம்மளால் ஜீரணிக்க முடியும், சாப்பிட்ற சாப்பாட்டையும் ஜீரணிக்க முடியும், நம்மளுடைய எண்ணங்களை தொகுத்து வழங்குறதுக்கு இது ரொம்ப உதவுது. நம்மளுடைய எண்ணங்களோட தெளிவு கொடுக்குது, எடுக்க போகிற முடிவுகளோட ஒரு தெளிவு கொடுக்குது, ஒரு உற்சாகத்தோட வாழ்க்கையை வாழறதுக்கு இது உதவுது. நம்மளுடைய வாழ்க்கை எந்த திசையில் போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, இதை ஒரு புதிய அதிக அளவு வெளிச்சத்தோடு பார்க்க உதவுது. அது எல்லாத்தையும் விட சுயமரியாதையை அதிகரிக்கிறது, செல்ஃப் எஸ்டீமை அதிகரிக்கிறது. செய்து பாருங்கள். வணக்கம்.